ஹே காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆமாங்க, பெல்ஜியம் தமிழன் யூடியூப் சேனலில் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. சரின்ட்டு அப்புறம் இப்போ தான் கொஞ்சம் பிஸ்னஸ் ட்ரிப் ஒன்று வந்தேன் டர்க்கிக்கு. ஸோ அதில் வந்து இப்போது ஒரு ஹோட்டலில் இருக்கேன். இந்த ஹோட்டல் பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹனிமூன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹோட்டலு. ஸோ கஸ்டமர் விசிட் முடிஞ்சிடுச்சுங்க. பிஸ்னஸ் மீட்டிங் முடிச்சிட்டோம். அதில் ஒரு பார்ட் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு 1 hour ட்ராவலில் பக்கத்து ஊருக்கு போகிறோம். அங்கே வந்து இன்றைக்கி ஒரு மீட்டிங். ஸோ அது போகிறது தான் இந்த மினி விலாக். எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்து இந்த ஹோட்டல், நம்ம தங்கியிருந்த ஹோட்டல் எப்படி இருக்குன்றத ஒரு குட்டியாக ஒரு வீடியோ ஒன்று போட்டு அதுக்கப்புறம் நம்ம விலாக் கண்டினியூ பண்ணுவோம். ஓகே. வந்துட்டோம். ஃபுல்லாக க்ரீனாக வச்சுருக்காங்க, ரொம்ப நல்லாயிருக்கு. ஆக்சுவலாக இப்போ நீங்கள் பார்க்க போகிறது வந்து அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல். அவுட்டோர் ஸ்விம்மிங் பூல் இல்லாமல் இண்டோர் ஸ்விம்மிங் பூல் வேறு தனியாக வச்சுருக்காங்க. என்னோடய இன்ஸ்டாகிராமில் அப்பப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோஸ்லாம் வந்திருக்கும். இங்கே வந்து மண்டே வந்தேன் ரைஸ். மண்டே வந்தேன். இந்த நாளைக்கு சண்டே வந்து ஃப்ளைட்டு. 7 days இங்கே மீட்டிங் முடிச்சுட்டு நாளைக்கு காலையில் கிளம்பிடுவோம். ஸோ இன்றைக்கான மீட்டிங்ஸு, இன்றைக்கான ஒரு ஃபன் ஆக்டிவிட்டிஸ் ஏதோ பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அது முடிச்சுட்டு நைட்டு வந்து ஒரு ஃபிஷ் ரெஸ்டாரண்ட்டில் ஒரு டின்னர் வேறு. டின்னரை முடிச்சுட்டு ஊரை பார்த்து கிளம்ப வேண்டியதான். டர்க்கிஷ் கொடி வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு ஓப்பன் ஏரியா கைஸ். இங்கே வந்து என்னென்னா, போன டைம் நான் வந்து பெரிய ஹோட்டல் தான் ஸ்டே பண்ணேன். இப்போ வந்து இங்கே கல்யாணம்லாம் பண்ணுறாங்க. அவுட்டோர் வெட்டிங் ஈவெண்ட்ஸ்லாம் இங்கே நடக்குது. போன டைம் வந்தப்போ ஸ்விம்மிங் பூல் நல்லா இருந்தது. இந்த தடவை பார்த்தா கன்றாவியாக வச்சுருக்காங்க. அது போக இங்கே பூல் ஆக்டிவிட்டிஸு, ஈவெண்ட்ஸு, கேட்ரிங்க அதெல்லாம் இங்கே வந்து பண்ணுறாங்க. எல்லாம் ஒரே குப்பையாக இருக்குது. பட் இந்த ஸ்விமிங் பூல் நல்லா இருக்குது. நான் அப்போ யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அது போக உள்ளே ஜிம் வச்சுருக்காங்க, சோனா வச்சுருக்காங்க, எல்லாமே இருந்தது. இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டர்க்கியில் வந்து இஸ்மீர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர். அங்கேருந்து ஒரு 45 minutes ஏர்போர்ட்டில், இஸ்மீர் ஏர்போர்ட்டில் இறங்கிட்டு அங்கேருந்து நீங்கள் வந்தீங்கன்னா மணிசா அப்படின்னு ஒரு 45 minutes இருக்குது. இது வந்து ஒரு சைனா ஃபோட்டோஸ் மாதிரி வச்சுருக்காங்க. அங்கே தான் இது இருக்குது. இங்கேருந்து மீட்டிங் பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 40 minutes வரும். ஸோ அங்கே பக்கத்தில் எதுவுமே ஒரு நல்ல ஹோட்டல்ஸ் இல்லைனால இங்கே புக் பண்ணிடுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ மீதி இன்றைக்கி என்ன நடக்குது அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். நம்ம டாக்ஸி வந்துருச்சுங்க. ஆனால் அந்த வீடியோ எடுக்க போயிருந்தனால என்னை வந்து அவர் தேடிக்கிட்டு இருக்காரு. ஹலோ. யா, ஆமாங்க, வண்டி வந்துருச்சு. கிளம்ப வேண்டியதுதான். You are looking for me? You are searching me? Nice weather, huh? Today? Yeah. 20 degree இருக்குங்க. செமையாக இருக்கு. ஆமாங்க, அப்புறம் இங்கேருந்து காரில் கிளம்பிட்டோம். காரில் கிளம்பி ஒரு 45 minutes ட்ரைவ் அப்படின்னாங்க. அப்படியே பார்த்தா 2 சைடும் ஃபுல்லாக வந்து மலை, நடுவில் வந்து ஒரு ரோடு. ட்ரைவே வந்து செம்ம பயங்கரமாக இருந்தது. நல்ல வெதர் வேறு. அதுவும் இல்லாமல் ஒரு 120 kilometer ஸ்பீடில் போயிட்டு இருந்தார். பாட்டுக்கு அழகாக ஊரை ஜாலியாக ரசித்து பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். திடீர்னு பார்த்தா ஊர் வந்துருச்சு. பார்த்தா சைடில் வந்து ஃபுல்லாக ஒரு க்ரீஸில் இருக்க மாதிரியே வந்து ஒரு ஃபீலுங்க. ஏன்னா வந்து லேயர் பை லேயரான அந்த மவுண்டனில் வந்து வரிசையாக வீடெலாம் வந்து அந்த மாதிரி கட்டியிருந்தாங்க ஸ்டெப்ஸில். ரொம்பவே பார்க்குறதுக்கு பயங்கரமாக இருந்துச்சு. எனக்கு வந்து என்னமோ நான் உண்மையிலே க்ரீஸில் இருக்க மாதிரி தான் கொஞ்சம் நேரத்தில் ஃபீல் பண்ணேன். அந்த மாதிரி தான் இருந்தது. போகிற வழியில் வந்து அவங்க தேசிய தலைவரோட ஒரு மலையிலேயே அவங்க ஃபேஸை செதுக்கின மாதிரி வச்சுருந்தாங்க. அதை பார்த்துட்டு ஊரை விட்டு அவுட்டரில் வந்தால் நல்ல பீச் ஓரமாக ட்ராமு, ரோடு, சைக்கிளிங் பார்த்து எல்லாமே அப்படியே வரிசையாக இருக்க மாதிரி போட்டிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்ததுங்க. ஊர் வந்து பயங்கர நீட் அண்ட் க்ளீனாக பக்காவாக வச்சுருந்தாங்க. ஸோ
அதுக்கப்புறம் நாம் போக வேண்டிய டெஸ்டினேஷன் வந்து ரொம்ப கிட்ட வந்துருச்சு. அதனால் அவரை நிறுத்த சொல்லி அந்த பீச் ஓரமாக ஒரு மூவி ஒன்று ரெக்கார்ட் பண்ணிக்கலான்னு சொல்லிட்டு ரெக்கார்ட் பண்ணேன். அதுக்கப்புறமேட்டு கிளம்பிட்டோம் கைஸ் அங்கேருந்து. அதுக்கப்புறம் மீட்டிங் போக வேண்டிய டைம் ஆகிடுச்சு. அதுக்கெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதில் வந்துட்டு இந்த ஸ்குவாஷ் பார்த்திங்கன்னா இருந்தது. இது வந்து என்னென்னா 4 சைடு கிளாஸுக்கு நடுவில் வந்து டென்னிஸ் ஆடுற மாதிரி இருந்தது. முடிச்சுட்டு மீட்டிங் முடிச்சு கைஸ் நைட்டு 10 மணிக்கு கிளம்பிட்டேன் அங்கேருந்து. நைட்டு வந்து சேரும்போது 11 மணி. நான் ஹோட்டலில் வந்து சேரும்போது வந்துட்டு அடுத்த நாள் காலைல ஃப்ளைட் ஏறி என் ஊருக்கும் வந்து சேர்ந்தாச்சு. ஓகே கைஸ், மறுபடியும் சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் நம்ம வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.